இங்கே தரப்பட்ட வினாவில் முன்முக தோற்றத்திலே நேராக நிமிர்ந்த நிலையிலே அவதானிக்கின்ற போது இந்த செவ்வக வடிவமான இந்த அடிப்பகுதி உங்களுக்கு தெளிவான விளிம்பு கோடாக விளங்கும். அதே போன்று இதற்கு பின்னால் உள்ள இந்த செவ்வக பகுதி உங்களுக்கு தெளிவான விளிம்பு கோடாக விளங்கும். இந்த சரிவாக காணப்படுகின்ற இந்த பரப்பு, சரிவாக காணப்படுகின்ற இந்த பகுதி நேராக நீங்கள் அவதானிக்கின்ற நேரம் சரிவாக அல்லாமல் ஒரு நிலைக்குத்தான ஒரு செவ்வகமான பகுதியாக உங்களுக்கு காணப்படும். இதுதான் அந்த நேராக நிமிர்கோணத்தினுடைய மிக முக்கியமான விடயம். நிமிர்கோண முறையாக நிமிர்ந்த நிலையிலே உங்களுக்கு கிடை கண் மட்டத்தின் நேராக நீங்கள் வைத்து அவதானிக்கின்ற நேரம் சரிவாக காணப்படுகின்ற பகுதி நிமிர்ந்த நிலையிலே உங்களுக்கு ஒரு பகுதியாக காணப்படும். ஆகவே இந்த மூன்று பகுதிகளும் இங்கே உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய பகுதிகளாக காணப்படும். அதை நாம் இங்கே படத்திலே வரைந்து காட்ட முடியும். ஆகவே ஃப்ரண்டாக நீங்கள் காணப்படக்கூடிய அந்த பிரவேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட பிரவேசத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த வரைப்பை அமைத்துக் கொள்ளலாம். இது நீங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசம். ஆகவே இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலேயும் நீங்கள் கிடையான கோட்டை எந்த விதமான பயமும் இல்லாமல் இந்த நேரடியாக டிரெக்டாக கோட்டுக்கு மேலால அவர் தந்த ட்ரோயிங் ஷீட்டில் இருக்கிற கோட்டுக்கு மேலால கோட்டை வரையலாம். அதே போன்று ஆகவும் உயரம் 60 மில்லிமீட்டர் கோடு நீங்கள் தாராளமாக அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கலாம். இங்களையும் நீங்கள் தாராளமாக இணைக்கலாம். இங்கே உங்களுக்கு கிடையாக குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே இந்த அடியிலே காணப்படுகின்ற பகுதி காணப்படுகிறது. அதாவது 10 மில்லிமீட்டர் உயரத்திலான கோடு காணப்படுகிறது. அதே போன்று இந்த சரிந்த பகுதியினுடைய அகலமும் 10 மில்லிமீட்டர். ஆகவே அதையும் வரைந்து காட்ட முடியும். இது இந்த அடிக்கு கீழே போகாது. ஆகவே இந்த பகுதியை நீங்கள் வரைந்து காட்டலாம். ஆகவே இது அதனுடைய முன்முக தோற்றமாக தெளிவான பிம்பமாக தெளிவான விளிம்பாக காணக்கூடிய அமைப்பு. இங்கே பாருங்கள், இந்த முழுமையான கோடு இருக்கிறது. இந்த கோடோட சேர்த்து இந்த கோடும் காணப்படுகிறது. ஆகவே இந்த கோடு காணப்படுகிறது. இந்த சிறிய பகுதி காணப்படுகிறது. சரிவான பகுதியும் காணப்படுகிறது. இதிலே மிக முக்கியமாக நீங்கள் விளங்க வேண்டிய விடயம், அடிப்பகுதியிலே அதாவது இந்த பகுதியிலே உள்ளுக்கு அந்த பொருளுக்கு உள்ளுக்கு ஒரு வட்டம் ஒன்று காணப்படுகிறது. வட்டமான பகுதி காணப்படுகிறது. ஆகவே இது மறைந்த இந்த திசையாக பார்க்கும்போது மறைந்த பகுதியாக காணப்படுகிறது. ஆகவே இந்த மறைந்த பகுதியை நீங்கள் இந்த முன்முக தோற்றத்திலே குறித்த இடத்தில் நீங்கள் மறைந்த விளிம்பு கோடுகளாக காட்ட வேண்டும். ஆகவே இந்த மறைந்த விளிம்பு கோடுகளை காட்டுவதற்காக உங்களுக்கு உதவிக்காக தரப்பட்டிருக்கிறது. கிடையாக சரியாக மத்தியாக இந்த மத்தியிலே இந்த விளிம்புக்கு இந்த கோடு வார விளிம்புக்கு 20 மில்லிமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இதனுடைய மையம் காணப்படுகிறது. இந்த விளிம்பு கோட்டிலிருந்து 20 மில்லிமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இதனுடைய மையக்கோடு காணப்படுகின்ற தரவு தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தரவு பிளானுக்கு தான் தேவைப்படும் 30 மில்லிமீட்டர். இந்த ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு 20 மில்லிமீட்டர் தரவு போதுமாக இருக்கும். இதனுடைய விட்டம் 20 மில்லிமீட்டர் விட்டம் வட்டமாக இருக்கும். ஆகவே இதனை இவ்வாறு பயன்படுத்த முடியும். இந்த கோட்டிலிருந்து இந்த புள்ளியிலிருந்து 20 மில்லிமீட்டர் தூரத்திலே இதனுடைய மத்திய கோடு நீங்கள் வரைந்து காட்ட வேண்டும். மத்திய கோடாக இருந்தால் ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு, ஒரு பெரிய கோடு. இந்த மத்திய கோடு இந்த குறித்த எல்லையை தாண்டி வெளியே போகலாம். குறித்த எல்லையை தாண்டி வெளியே போகலாம். ஆனால் இந்த வட்டத்தினுடைய எல்லைப்படுத்தப்படுகின்ற மறைந்த விளிம்பான கோடு, வட்டத்தினுடைய எல்லை விட்ட பகுதியிலே காணப்படுகின்ற இந்த பகுதி இந்த முனையும் இந்த முனையும் நீங்கள் இந்த இடத்திலே மறைந்த விளிம்பாக காட்ட வேண்டும். இந்த 20 மில்லிமீட்டர்லிருந்து காணப்படுகின்ற இந்த பகுதியை மறைந்த விளிம்பாக, விட்டத்தினுடைய எல்லை பகுதியை மறைந்த விளிம்பாக காட்ட வேண்டும். ஆகவே அதனை இவ்வாறு காட்டலாம். இந்த மத்திய கோட்டிலிருந்து 10 மில்லிமீட்டரால உங்களுக்கு இருக்கிற இந்த மறைந்த விளிம்பு கோடு காணப்படுகிறது. இவ்வாறான மறைந்த விளிம்பு கோடு காணப்படுகிறது.
இது முழுமையான இதனுடைய ஃப்ரண்ட் வியூவாக காணப்படும். ஆகவே இது கீழே நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். அதுக்கு நீங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். ஃப்ரண்ட் எலிவேஷன் இதனுடைய அளவு பரிமாணங்களை நாம் இட வேண்டியிருக்கிறது. ஆகவே அதையும் பார்த்து செல்லலாம் நினைக்கின்றேன். இதனுடைய கிடையான உங்களுக்கு இந்த திசையிலாக விளங்குகின்ற அனைத்து அளவுகளையும் போட வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முன் தோற்றம், பக்க தோற்றம், கிடை தோற்றம் மூன்றிலையும் இங்கே இருக்கிற மொத்தமான அளவுகள் அங்கே 3 படங்களில் மொத்தமாக இருக்க வேண்டும். உதாரணமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அளவுகள் இருக்கிறது. இந்த 9 அளவுகளும் பரிமாணங்களும் அந்த 3 படத்திலையும் சேர்த்து மொத்தமாக காணப்பட வேண்டும். இது 2017ஆம் ஆண்டு விடைத்தாள் திருத்தும் பணிகளிலே அந்த ஆன்சர் ஸ்கீமிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒரு படத்திலே மொத்தமாக காணப்படுகின்ற அனைத்து அளவு திட்டங்களும் 3 அந்தந்த தோற்றங்களுக்குரிய படத்திலே காணப்பட வேண்டும். ஆகவே கிடையாக 40 10 மில்லிமீட்டர், இதில் 10 மில்லிமீட்டர் உங்களுக்கு இதனை இலகுவாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இங்கு காணக்கூடியது இங்கே 40 மில்லிமீட்டர். இந்த அம்புக்குறி நிறந்திட்டப்பட வேண்டும். மிக முக்கியமாக அம்புக்குறிகள் இந்த மாதிரியாக இடம்பெற வேண்டும். இது நிறந்திட்டப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று இது டிமென்ஷன் லைன் நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். அதாவது நீண்டு செல்லும் கோடு இந்த போர்டிலே சரியான சிறிய அமைப்பிலே வரைய கடினமாக இருப்பதனால் உங்களுக்கு இவ்வாறு காட்டியிருக்கின்றேன். அதே போன்று இந்த நீண்டு செல்லும் கோடு இவ்வாறு காட்டப்பட வேண்டும். என்னுடைய அம்புக்குறியும் இவ்வாறு அமைய வேண்டும். போர்டில் இருந்து காட்டுவது கடினமாக இருப்பதால் உங்களுக்கு இவ்வாறு காட்டியிருக்கின்றேன். இதற்கு மேலாக 40 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று இதனுடைய உயரம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் இங்கே காட்டப்பட வேண்டும் 10 மில்லிமீட்டராக. இவ்வாறு காட்டினால் முழுமையாக இந்த படம் உங்களுக்கு முழுமையடை. இது ஃப்ரண்ட் எலிவேஷனாக அமை. அதே போன்று இதனுடைய சைடு எலிவேஷனை பார்ப்போமானால் இந்த தோற்றத்திலே எல் ஷேப்பான இந்த தோற்றம் காணப்படுகிறது. அதே போன்று இந்த விளிம்பு தான் இந்த விளிம்பும். ஆகவே இந்த விளிம்பிலிருந்து இந்த சரிவுக்குரிய இந்த விளிம்பு கோடு இங்கே உங்களுக்கு தொடர்புபடுத்தப்படும். அதே போன்று அடிப்பகுதியிலே இந்த விளிம்பிலிருந்து 30 மில்லிமீட்டர் தூரத்தில் வட்டத்தினுடைய மையம் காணப்படுகிறது. ஆகவே 70 மில்லிமீட்டர் நீளமான கிடையான கோடின் மூலமாக நாம் இங்கே அதை வந்து காட்ட முடியும். உங்களுக்கு தரப்பட்ட அங்கே நீங்கள் மார்க் பண்ண எல்லை பகுதிகள் இவ்வாறு காணப்படுமாக இருந்தால் இந்த 2 புள்ளிகளையும் தொடுத்து நீங்கள் கோடு வரைய முடியும். இந்த புள்ளிகள் மார்க் பண்ணதனுடைய நன்மை இதுவாகத்தான் இருக்கும். மிக இலகுவாக நீங்கள் வரைந்து கொள்ள முடியும். அதே போன்று இதனுடைய கிடையான நீளம் 20 மில்லிமீட்டர். இவ்வாறான தோற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் பாக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல எதுவும் வராது. நம்ம எல்லை, அதாவது கோடுகள் இந்த எல்லையை தாண்டி செல்லாது என்பதை குறிப்பிட்டு காட்டுவதற்காகத்தான் இந்த எல்லைப்படுத்தப்பட்டு லிமிட் பண்ணியிருக்கிறோம். அதே போன்று இந்த அடியிலே வட்டம் ஒன்று காணப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து 30 மில்லிமீட்டருக்கு அங்கால் ஒரு மையம் காணப்படுகிறது. இந்த மையத்திலிருந்து 10 மில்லிமீட்டரால் நம்மளுக்கு விளிம்பு கோடு காணப்படுகிறது. இவ்வாறு அமையும். அதிலே இந்த நீளம் இருபது மில்லிமீட்டர். அதே போன்று இந்த நீளத்தை நீங்கள் காட்ட முடியும். முப்பது மில்லிமீட்டர். இந்த நீண்டு செல்லும் கோடு இந்த கோட்டிலே படக்கூடாது. அதே போன்று 50 மில்லிமீட்டர் நினைக்கின்றேன்.
அதே போன்று இந்த நிலமும் நீங்கள் காட்ட முடியும் 30 மில்லிமீட்டர். உள்ள அளவுகளை நீங்கள் காட்ட முடியும். ஆகவே இதுக்கு நீங்கள் எண்ட் எலிவேஷன் அல்லது சைடு எலிவேஷன் எழுதி கொள்ளலாம். எண்ட் எலிவேஷன் அல்லது சைடு எலிவேஷன். என்பதை காட்டிக்கொள்ள முடியும். ஆகவே இது இவ்வாறு அமைந்திருக்கும். ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஃப்ரண்ட் நம்ம ஏற்கனவே வரைந்து பார்த்திருக்கிறோம். இந்த வரைப்பு இந்த தானத்திலே இடம்பெறும், சைடுக்குரியது. அதே போன்று இந்த ஃப்ரண்டு கீழாக வரக்கூடிய பிளான் என்கின்ற அமைப்பு இங்கே இடம்பெறும். ஆகவே பிளானை நாம் அவதானிக்கும் போது இதிலே மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிளானை அவதானிக்கும் போது நிச்சயமாக ஃப்ரண்ட் திசையினூடாக பிளானை அவதானிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஃப்ரண்ட் திசையினூடாக பார்த்து பிளானை மேலாக கிடைப்படத்தை அவதானிக்க வேண்டும். சைடிலிருந்து நீங்கள் கிடைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் இப்படி திரும்பிடும். ஆகவே ஃப்ரண்டுக்கு நேராக பிளான் வருவதனால் ஃப்ரண்ட கிடைநிலம்தான் பிளானுக்கும் இருக்க வேண்டும். ஃப்ரண்ட கிடைநிலம்தான் பிளானுக்காகவும் இருக்க வேண்டும். ஆகவே ஃப்ரண்ட் திசையினூடாக நீங்கள் பிளானை அவதானித்து அதனுடைய தோற்றத்தை கிடைப்படத்தை நிமிர்கோண முறையிலே நீங்கள் வரைய வேண்டியிருக்கும். நிமிர்கோண முறையிலே வரைய வேண்டியிருக்கும். ஆகவே ஃப்ரண்டூடாக பார்ப்போமானால் இது கிடையாக அமையும். அதே போன்று அதற்குள்ளாக இந்த அமைப்பு காணப்படும், இந்த அமைப்பும் காணப்படும். ஆகவே இதனை நாம் ஒரு நிமிர்கோண முறைக்காக மாற்றிக்கொள்வோம். ஆகவே பிளானுக்காக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த எல்லை நாம் ஏற்கனவே தெரிவு செய்த எல்லை இவ்வாறு இருக்குமாக இருந்தால் பிளான்லே மேலுக்கு கோடு நீங்கள் முழுமையாக வரைய முடியும். அதே போன்று இந்த நீளப்பகுதியை நீங்கள் வரையலாம். தாராளமாக இதை நீங்கள் ஏற்கனவே நாம் இடைவெளியாக்கம் செய்தபடியினால் முழுமையாக இந்த தோற்றத்தை நீங்கள் வரையலாம். அதே போன்று 20 மில்லிமீட்டர் தூரத்தில் இதை வரைய முடியும். 10 மில்லிமீட்டர் தூரத்தில் இதை நீங்கள் வரைய முடியும். ஆகவே இவ்வளவும் பிளானாக இருக்கும். இந்த சென்டரிலே ஒரு வட்டம் ஒன்று வரைய வேண்டியிருக்கும். அந்த வட்டத்துக்காக உங்களுக்கு தரப்பட்ட தரவு இந்த விளிம்பிலிருந்து 20 மில்லிமீட்டர், இந்த விளிம்பிலிருந்து 30 மில்லிமீட்டர். ஆகவே இந்த அளவை எடுத்து நீங்கள் இங்கிருந்து 20 மில்லிமீட்டர், இங்கிருந்து 30 மில்லிமீட்டராக நீங்கள் மையத்தை தெரிவு செய்ய வேண்டும். அதாவது வட்டத்துக்கான மையம் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்த அமைப்பிலிருந்து 10 மில்லிமீட்டர் ஆரை அல்லது 20 மில்லிமீட்டர் விட்டத்தில் நீங்கள் கவராயத்தை பயன்படுத்தி என்னுடைய முழுமையான வட்டத்தை அமைக்க வேண்டும். ஒரு வட்டம் முழுமையாக உங்களுக்கு தோன்றுமாக இருந்தால் நிச்சயமாக 2 மையாட்சிகளை நீங்கள் காட்ட வேண்டும். கிடையான மையாட்சி, இலைக்குத்தான மையாட்சி. ஆகவே இந்த 2 மையாட்சிகளும் மத்தியிலே பெரிய கோடுகளால் காட்டப்பட வேண்டும். இவ்வாறு காட்டப்பட்டு சிறிய கோடு, பெரிய கோடு, சிறிய கோடு, பெரிய கோடு என்றவாறு காட்ட முடியும். நிச்சயமாக 2 மையாட்சிகள் காட்டப்பட வேண்டும். அதே போன்று இதனுடைய நீள அளவுகள் இதனுடைய அங்கே உங்களுக்கு தோன்றுகின்ற முறையிலே காட்ட வேண்டும். அதாவது இந்த வினாவிலே உங்களுக்கு தோன்றுகின்ற நீள அளவாக மேலாக பார்க்கும்போது இந்த 20 மில்லிமீட்டர் தூரம், 10 மில்லிமீட்டர் தூரம் இதனுடைய வட்டத்தினுடைய அளவு பெருமானம் இவ்வளவு மாத்திரம் நீங்கள் போடுவது அவ்வளவு போதுமானதாக இருக்கும். ஆகவே இந்த தூரங்களை நீங்கள் மாத்திரம் காட்டிக்கொண்டால் போதும். இந்த தூரங்களை நீங்கள் ஏற்கனவே காட்டியிருக்கின்றீர்கள், பரவாயில்லை. 20 மில்லிமீட்டர், 30 மில்லிமீட்டர் அம்புக்குறிகள் நிறந்திட்டப்பட வேண்டும். அதே போன்று இதனுடைய 45 பாகையிலே வட்டத்தினுடைய விட்டத்தை காட்டுவதற்காக 45 பாகையிலே செல்லக்கூடிய கோடு, 45 பாகை இந்த வட்டத்தினுடைய மையத்திலிருந்து கிடையுடைய நிலைக்கு 45 பாகையிலே செல்லக்கூடிய கோடின் மூலமாக நீங்கள் இதனுடைய விட்டத்தை காட்ட முடியும். 20D என்று காட்ட முடியும். ஆகவே இதனுடைய நீள அகலங்களை திரும்பவும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம உரிய தோற்றத்திலே விளங்கக்கூடிய அளவு பரிமாணங்களை மாத்திரம் காட்டினால் போதும். இதுக்கு நீங்கள் பிளானாக இருக்கும் எலிவேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பிளான் என்று மாத்திரம் நீங்கள் எழுதினால் போதும். ஆகவே இதனுடைய 3 தோற்றங்களும் இந்த வாராக நாம் அமைய பெற்றிருக்கின்றது. ஃப்ரண்ட்,
நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சைடு பிளான் இப்படியாக இடைவெளியாக்கம் செய்து இதுவே மிகவும் எளிய முறையாக காணப்படும். நம்ம இங்கே காண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடைவெளியாக்கம் உட்பட இந்த வரையத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முறைதான் நம்ம பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடத்துக்கான எந்திரவியல் வரைதலில் மிக மிக எளிய முறை. மிக விரைவாக குறைந்தது 15 நிமிடம் அல்லது 20 நிமிடத்துக்குள் இந்த வரைவை வரைவதற்கான மிக பொருத்தமான முறையாக நுட்பமான முறையாக இந்த முறை காணப்படுகிறது. ஆகவே இதனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஏனைய பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்க முடியும். தொடர்ச்சியாக அடுத்த கிழமைகளிலும் இலத்திரனியல் பாடங்கள் அதே போன்று இதனுடைய அடுத்த பகுதிகள் ஆம்பிளிஃபயர் உட்பட அனைத்து பகுதிகளும் இலத்திரனியல் மீதமான பகுதிகள் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று பொறிமுறை வரைதலிலே இருபரிமாணத்தை முப்பரிமாணமாக மாற்றுகின்ற முறை, அதே போன்று விருத்தியின் வரைவு போன்றவைகள் இங்கே உங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற கிழமைகளில் நாங்கள் உங்களுக்காக வழங்குறதுக்காக தயாராக இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான ஆன்லைன் மூலமான பயிற்சிகளை நீங்கள் அதிகமாக மற்ற மாணவர்களுக்கும் கொண்டு செல்வதன் மூலம் இதனுடைய வீட்டிலிருந்தவாறே நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இலகுவாக காணப்படும் என்பதை குறிப்பிட்டு இத்தோடு நான் இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றேன். எதிர்வரும் கிழமைகளிலும் இவ்வாறான வகுப்புகளை நாம் சந்திக்கவும் இருக்கின்றோம். ஆகவே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.